இங்க ஒரு வயதான நபருக்கு $80 மில்லியன் லாட்டரியில் அடிக்குது. அந்த சந்தோஷத்திலேயே அவருக்கு நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. அங்க 2 நர்ஸ் வந்து பாக்குறப்ப இவர் இறந்து போயிருப்பாரு. அங்க இவங்க யதார்த்தமா ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. டிவில லாட்டரியில இருக்கிற நம்பரும் இவர் கையில வச்சிருக்க சீட்ல இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த பணத்தை எடுத்துக்கணும்னு ஆசை. ஆனா அங்க உள்ள ஒரு ஆன்டிக்கு இது நம்ம பணம் கிடையாது, இது அவருக்கு சேர வேண்டிய பணம், அவர் இறந்து போயிட்டா கூட அவங்களோட பையனுக்கு தான் அந்த பணம் சேரணும்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு நர்ஸ் உள்ள வராங்க. அவங்களுக்குள்ள இந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கிறதா பேசிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப உள்ள 2 டாக்டர் வந்துடுறாரு. அவருக்கு இந்த பணம் விழுந்ததான கேட்டதும் நம்ம 5 பேரும் ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆன்டியும் இது மாதிரினா பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்புன்னு சொல்றப்ப இவங்க எல்லாரும் இந்த ஆன்டி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆன்டியும் இந்த பணம் இவங்க பையனுக்கு சேர வேண்டிய பணம், நம்ம யாரும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த டாக்டரும் இவரோட பையனே இவங்களை பாத்துக்கவே இல்ல, அதனால அவர்கிட்ட கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம்னு சொல்றாரு. 1 வருஷம் கழிச்சு இந்த லாட்டரியை பிரிச்ச எல்லாருமே ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆயிட்டாங்க. ஆனா இந்த லாட்டரியை யார் யாருன்னா பிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு மர்மமான முறையில இறந்தும் போறாங்க. ஒருத்தவ கேன்சர் வந்து 3 நாள்ல இறந்து போயிடுறா. அடுத்து இந்த டீம்ல உள்ள இன்னொருத்தவன் இந்த பணத்தை வாங்கினாலதான் நமக்கு இது மாதிரினா ஆகுதுன்னு இந்த பணத்தை கொடுத்துடலான்னு சொல்றான். இவனுக்கு அடுத்து நம்ம தான் சாக போறோம்னு இவனுக்கு ரொம்ப பயம் வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பையன் கிட்ட நான் போய் சொல்ல போறேன்னு கிளம்புறான். ஆனா இந்த ஆன்டி இவனை கூப்பிட்டு இவனை பலார்னு அரைஞ்சதுல இவன் படிக்கட்டுல இருந்து கீழே உருண்டு அந்த கல்லுல மோதி இவனும் இறந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்த மீதி இருக்கிற 2 பேரும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக இந்த பாடியை தூக்கி கார்ல போட்டு கொண்டு போறாங்க. ஒரு மலை உச்சிக்கு போய் இவனை டிரைவர் சீட்ல உட்கார வச்சு இவனுக்கு சீட் பெல்ட் மாட்டி விட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி இவ ஒரு பிளான் பண்ணிருப்பா. அதுல இந்த பொண்ண காருக்குள்ள போய் இவனுக்கு சீட் பெல்ட்டை ஒழுங்கா மாட்டி விடுன்னு சொல்றப்ப அதுக்கப்புறம் இந்த காரோட டோரை ஃபுல்லா லாக் பண்ணி இந்த 2 பேரையுமே இந்த மலையில இருந்து இந்த காரை கீழே தள்ளி விட்டுறா. கடைசியா ஒரு வழியா எல்லா தடயத்தையும் நம்ம அழிச்சாச்சுன்னு காரை எடுத்துட்டு சந்தோஷமா போறப்ப